எனக்கே ஒரு ஜாதகம் டவுட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். யோசிக்காமல் ஃபோன் பண்ணி கேட்டோம்னாக்கா அடுத்த செகண்ட் வந்து அவர் என்ன சொல்யூஷனுங்கிறத அப்படியே சொல்லிவிடுவார். ஒரு ஏன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன ஜானகிராமன்னா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டே தான் பேசுவேன் நான். அப்போ எந்த வித தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு எந்த வகையிலையும் வழிகாட்டுதலாக மீனாட்சி அண்ணனாக இருக்கட்டும், குமரன் அண்ணா மெயின், சேகர் அண்ணா, தங்கப்பாண்டியன் ஐயா, இவங்க எல்லாருமே வந்து இந்த சங்கத்தோடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துக்கிட்டு வராங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய ஒரு விஷயத்தை வந்து ஒரு தேதி வாரியாக ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை தேதி டைம் வாரியாக ஒருத்தவங்க துல்லியமாக அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணனுடைய ஸ்பீச்சை வச்சு நான் நிறையா மிரண்டிருக்கேன். தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தனுடைய ஜாதகத்தை வந்து சொல்லி அவனுக்கு இப்படி தான் நடக்கும் வேணா பாருங்க என்னாச்சு அப்படின்னாரு. நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. அவர் சொன்ன ஒரு இது வந்து எனக்கே ஒரு மிராக்கல். திருமணமாகி 1 மாதம் ஆகிறது, 1 மாதத்தில் வந்து அவனுக்கு குழப்பம் வரும் அப்படின்னாரு. எந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னா, பாருங்கள் நீங்கள் மிரண்டுருவீங்கன்னாரு. உண்மையிலே மிரண்டேன். எப்படி தெரியுங்களா, திருமணமாகி அவன் ஸ்வீட்டு கொடுக்குறான் கொண்டு வந்து, என்னுடைய மனைவி கர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி. மனைவியோட மாதம் 4. நீங்கள் சொல்லலாம் உடனே வந்து பையன் உடனே வந்துட்டார் அதனால தான் அப்படின்னு. அவன் வெளிநாட்டிலேருந்து வந்து 10 நாளில் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி 10 நாளில் பயணம் போட்டுடுறான். சிரமப்படாமல் சத்யராஜ் மாதிரி. இதை வந்து ஃபஸ்ட்டே சொன்னது வந்து அண்ணன் தான் சொன்னார். இந்த ரூலு வந்து 7ஆம் அதிபதிக்கு, இது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, 7ஆம் அதிபதிக்கு 7க்கு 11 போய் பாவி கூடக்கூடாது. அவளுக்கு 6 8 கூடையவன் கூடுனாக்கா இந்த பிரச்சனை இருக்குது. 7ஆம் அதிபதியோட 7க்கு 6 8 கூடையவன் கூடுனால், அவன் இந்த 7க்கு 11 கூடுனான். அது மாதிரி 4 ஜாதகம் எடுத்தேன். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டேன். எப்படின்னாக்கா, அந்த மாதிரி அண்ணன் வந்து மிகப்பெரிய தூண்டுதல். அவர் பேசக்கூடிய பாயிண்ட்ஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. திரு ரெங்கநாச்சியார் ஜோட சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து பணியாற்றும் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அண்ணன் KN பாபு அவர்களுக்கும், எதிரே குழுமியிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சின்ராஜ் அவர்களுக்கும், என் இணைய நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், என் நண்பர் அண்ணன் அபிராமி சேர் அவர்களுக்கும், திண்டுக்கலை சேர்ந்த அண்ணன், நான் பெரியவர் தான் சொல்லுவேன், உண்மையிலே அவர் பெரியவர். ஆனால் இப்போ நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன பேச நினச்சேன்னா பூராமே வந்து நின்னது பூரா பேசிட்டாங்க. அது எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சூரியநாராயணே இப்போ நான் அடித்து துவச்சிட்டாரு. இப்போ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட சரண்டர் ஆகி தான் இப்போ பேச போகிறேன், வேறு வழி இல்லை. அவ்வளோ தூரம் அள்ளி குடிச்சிட்டாரு. அவர் தமிழுக்கு கூறும் வல்லல்னார், அவர் தான் தமிழுக்கு கூறும் வல்லல். இப்படி பெரிய ஆண்டோல் சான்றோல் முன்னாடி எனக்கும் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு, என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் சார். அதாவது இன்றைக்கி வண்டியில் வந்துருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம். விதியை வெல்ல முடியுமா? இப்போ அவர் பாயிண்ட்லாம் கொடுப்பான்னு சொன்னார். எனக்கு என்னென்ன பாயிண்ட் தரப்போன்னு எனக்கு தெரியல. இதை முடிச்சுட்டு அப்புறம் வரேன். விதியை வெல்ல முடியுமா? அது எப்படி சார் விதியை வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். அது மதியாக வெல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் விதியை வென்றிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். விதியை வெல்ல முடியுமா அப்படின்னா முடியுமா முடியாதா? முடியாது. ஓகே, இதில் மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பரவாயில்ல. இதுக்கு ஒரு சம்பவம் எப்படின்னா, விதியை வெல்ல முடியாது முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சம்பவம். நான் சொல்லலை, ஒரு மீட்டிங்கில் ஐயா பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்களை ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அவர் ஜோசியர் கிடையாது, ஆனால் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. விதியை வெல்ல முடியுமா முடியாதுன்றதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறாரு.
ஒரு கிராமத்தில் என்ன போச்சு, ஒரு மிகப்பெரிய மிராசுதார் ஜமீன் உடைச்சுக்குமே, இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான். அவருக்கு வந்து 5 பிள்ளைகள், 4 பேர் வந்து 3 பெண்கள் 2 ஆண்கள், இல்லை 4 பேர் டாக்டர்ஸ், ஒருத்தன் மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக படிச்சுக்கிட்டு இருக்கு. படிச்சிருக்காங்கனால என்னன்னா, அவருடைய கடைசி பொண்ணு இவருடைய கண்ணெதிரே இறந்துருது. அதாவது ஏதோ பிரச்சனை உடம்புல, செஸ்ட்டில், ஹார்ட்லேயோ லங்ஸ்லேயோ பிரச்சனை. இவர் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு இறக்கக்கூடிய சூழ்நிலை. இவர் எல்லாரும் காப்பாற்றுக்குன்னு சொல்லி பெற்ற பிள்ளைகள்லாம் டாக்டர் 2 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மகளும் மருமகனும் உள்நாட்டில் இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான் அவங்க கிளினிக்கே இருக்குது. பெற்ற பிள்ளைகளை எல்லாருமே டாக்டர்ஸ், கடைசி பொண்ணு மட்டும் படிச்சுட்டு இருக்கு. இவர் கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன ஒரு ஃபிட்ஸோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து ஸ்பாட்டில் இறக்குது. ஒரு கண்ணு துடிதுடிச்சு இறக்குது. இவரால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னடா இப்படி ஒரு சம்பவம், நான் பெற்ற பிள்ளைங்க 4 பேருமே டாக்டர், இந்த ஊரை சுற்றி இருக்க அத்தனை பேரும் வைத்தியர்களாக இருக்காங்க. இந்த சமயத்தில் யாரையும் கூப்பிட முடியல, பக்கத்தில் வர முடியல. அப்போ கண்ணு முன்னாடி இறக்குறாங்க. அது அவரால் தாங்கிக்க முடியல. இவர் தான் இந்த அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு டொனேஷன் தர்றது, ஸ்கூல் வளர்ச்சியை பார்த்துக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது, அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள்களில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டியது. அப்படியே ஆள் என்ன பண்ணிட்டாரு, யார்ட்டையும் பேசலை வைக்கல, அப்படியே வெறுத்து போய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் போய் அவர்கிட்ட பேசி கேட்டு பார்த்துருக்காங்க. சார் நீங்கள் பேசுங்க, ஏன் அப்படி இருக்கீங்க போது அவர் யார்ட்டையுமே பேசுறதில் ஜட மாதிரி இருக்கிறார். அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, யார்ட்டையும் பேசலை. சாப்பிட சொன்னால் சாப்பிட்றதில்ல, அவராக பறிச்சா என்ன இருக்க எடுத்து போட்டுக்குவார். பெற்ற பிள்ளைகள், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து கதறாங்க, அழுகுறாங்க, அப்பாட்ட பேச வைக்க முடியுமான்னு. முடியல. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கூட இவர்கிட்ட ஐயாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பேச வைக்க முடியுமா அப்படின்ட்டு. இவர் நான் என்ன பேச வைக்கணும்னு தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட என்ன செய்யணும்னு தெரியலையே, இவரால் வந்து இந்த கிராமமே தவிக்கிறதே அப்படின்ட்டு சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கிறாப்புல. வந்துட்டு இவர் போய் எதே பேசி பார்த்துருக்காரு. இவரதே ஞானசம்பந்தன் ஐயா வந்து எதுவுமே வந்து ஜோக்காக பேசுறதுல வல்லவர் இல்லையா. அவர் இப்போ நான் ஜோக்காக பேச முடியாது, ஏன்னா அவருக்கு கூடிய நிலைமை அப்படி. என்ன பேசுன்னு அவருக்கு தெரியல. அப்போ தான் அவர் வந்து வடநாட்டு வியாச ரிஷி எழுதிய வியாச பாரதத்திலிருந்து இங்கே தமிழை மொழிபெயர்த்த வில்லி பாரதம் எழுதிய வில்லிபுத்தாரார், அவர் பேர் வில்லிபுத்திரக்காரர், அவர் எழுதிய வில்லி பாரதத்தில் ஒரு கதையை எடுத்து சொல்கிறார். ஐயா நீங்கள் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு போது அவர் கையில் அப்படியே 2 காலையும் இப்படி சுருக்கிக்கிட்டு, கையை அப்படி சுருக்கிக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்காப்புல. சரி சொல்லுங்கன்னு சொல்கிறாரா, சொல்ல வேணான்னு சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சிக்க முடியல அவரால். இப்படியே பார்க்குறாரு. சரி விட்டு அவர் ரைட் சைடு உட்காந்து அவர் காதில் கேட்குற மாதிரியே பேசுகிறார். ஐயா நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை புரியுது, இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி அந்த வில்லிபுத்தூரார் எழுதின வில்லி பாரதத்தில் இருக்கக்கூடிய கதையை சொல்கிறார். அது மகாபாரத கதை. அது ஐயா உங்களுக்கு அபிமன்யுவை பற்றி தெரியுமான்னு தெரியாது. அபிமன்யு அந்த 18வது போர் சுருக்கத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்கிறாரு மகாபாரதத்துலேருந்து. அபிமன்யுவை வந்து சுற்றி நின்று சக்கர வியூகத்தில் நிற்பாட்டி சுற்றி நின்று அடித்து கொண்டுட்டாங்க. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சுற்றி நின்று அடித்தலை வந்து தலைமை தாங்கினது துரோணர், கூட நின்றது சகுனி, துச்சாதனன், துரியோதனன், கர்ணன், ஜெயத்ரட்சன், இத்தனை பேர் சுற்றி நின்று அடிக்கிறாங்க. சக்கர வியூகம்னா சுற்றி ஒரு 6 பேர் நிற்கிறது இல்லை. இந்த 6 பேருக்கு பின்னாடி ஒரு 20 பேர், அந்த 20 முன்னாடி ஒரு 30 பேர் இப்படி நிற்பாங்க. ஒருத்தன் காலையோட இன்னொருத்தன் நிற்பான், சுற்றிக்கிட்டே இருப்பான். அதை கணிச்சு வெளியே வர முடியாது. அப்படிப்பட்டதில் அபிமன்யு சிறந்த வில்வித்தனியர். அது அர்ஜுனனின் மகன், உலகத்தையே வெல்லக்கூடியவன் அர்ஜுனன். அவருக்கு வந்து இந்த அவருடைய மனைவியுடைய கூட வந்த அண்ணன் தான் கிருஷ்ண பரமாத்மா, கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. அதாவது அபிமன்யுக்கு தாய்மாமன். அர்ஜுனன் கூட பிறந்தவன் தான் பல ஆணைகள் வலிமைப்படுத்த பீமன். இப்படி எல்லாருமே இருக்காங்க. யாருமே வந்து அந்த இடத்துல அபிமன்யுவை காப்பாற்ற முடியல.
சுற்றி அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்படி அவர் சொல்கிறாரு, இப்படி உடன் பிறந்த அவருடைய பெற்ற தாப்பன், உலகையே வெல்ல நினைத்த அர்ஜுனன், அவருடைய சொந்த தாய்மாமன், இந்த உலகத்தையே காப்பவன் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடியவன், அவன் தாத்த இந்திரன், இந்த உலகத்தையே நின்று ஜெயிக்கக்கூடியவன், அவருடைய அப்பெரியப்பா பீமன் 1000 யானை வலிமை படித்தவன், இப்படி இவ்வளவு பேர் இருந்து காப்பாற்ற முடியலையே, நீங்கள் இதுவரையே கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தின் கடவுள் இவ்வளவு பேர் இருந்துமே அந்த அபிமன்யை காப்பாற்ற முடியல சார். நீங்கள் யோசனை பண்ணுங்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ வலிமைப்படுத்தாலும் இந்த உலகை காக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கடவுளாக இருந்தால் கூட அந்த பையனுடைய விதியை மாற்ற முடியவில்லை. அப்படின்னா விதி எவ்வளோ வலிமை அப்படிங்கும்போது நீங்கள் யோசனை பண்ணி செய்யணும் சார் சொல்லி சொல்கிறார். இவ்வளோ நாள் வந்து 1 மாதமாக அந்த ஆள் பேச முடியாமல் இருந்தவர், பேசாமல் விட்டத்தை பார்த்துருந்தவர் எழுந்திரிச்சு ஒரு பேராசிரியர் கையை பிடிச்சிக்கிட்டார், கண்ணை விட்டு அழுகிறார். நான் 1 மாதம் நான் என்னுடைய அறியாமல் இருந்தேன், நானே இப்படியே சாப்பிடாம வந்து என்னுடைய பள்ளிக்கூடலாம் இருந்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டவொன்னே என்னுடைய மனசு ரொம்ப மாறிடுச்சு, என்னால் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சு சந்தோஷமாக இருந்தவர் தான் அவர். சந்தோஷமாக தான் அந்த அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டியது மக்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தார். ஏன்னா ஒரு விதியை வெல்ல முடியுமானாக்க விதியை வெல்ல முடியாது யாராக இருந்தாலுமே. உங்கள்கிட்ட யாராவது வந்து விதின்னு ஒன்று இருக்கான்னு, ஏன்னா ஜோசியர் இல்லையா, நம்ம வந்தவுடனே விதின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டு கேலியாக பேசுவாங்க, சங்கடப்படுத்துவாங்க. இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். அதனால் அவர்கிட்ட விதியை வெல்ல முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு இதை எடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்மகிட்ட ஒரு மரியாதைக்குரிய சூழ்நிலை உருவான்றதுக்காக இதை சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு நான் யார் அப்படின்னாக்க, நான் யாருன்னு ரமண மகரிஷி மாதிரி கேட்கல. நம்ம யார், நான் என்ன சொல்ல, நான் யார், இல்லை எல்லாம் வந்தேன் எப்படி வந்தேன்னு பார்க்கும்போது, நான் 2001 காலத்தில் ஜாதகத்தை வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் சுற்றி இப்படி வரும்போது, ஒரு ஜாதகம் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு 10 பேருக்கு 7 பேருக்கு 5 பேர் ஜெயிக்கலாம், அப்புறம் 7 பேர் ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு ஜோசியத்தை ஜெயிக்க முடியுமா, ஒரு ஜோசியரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இப்போ என்கிட்ட கிளாஸ் படிக்க வரீங்க அப்படின்னாக்க ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு கேட்டு வாங்கில போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி நல்லதோ கெட்டதோ பேசுவீங்க. ஆனால் ஒரு ஜோசியரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு 10 ஜோசியர் இருக்கிற இடத்துல நம்ம யாருன்னு காட்டணும். அப்படின்னா தான் இதை காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரை ஜெயிச்சலான்னு ஒரு ஐடியா. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ உசைன் போல்ட்டு நம்பர் 1 ரன்னர், அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்காரு, வேர்ல்டு ரெக்கார்டு. அவருடைய ரெக்கார்டு இன்றைக்கி வரைக்கும் யாரும் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பயிற்சி எடுக்கும்போது சும்மா அப்படியே இங்கேருந்து ஸ்பீடாக ஓடுறது கிடையாது, முதுகில் வந்து பெரிய சாக்கர் மாதிரி பெரிய வெயிட்டை கட்டிட்டு ஓடுவாங்க, இழுத்துகிட்டே ஓடுவாங்க. அப்படி இழுத்துட்டு ஓடினாத்தான் அடுத்து ஃப்ரீயாக ஓடும்போது ஸ்பீடாக ஓட முடியும், காற்றை கடிச்சிட்டு. அது மாதிரி நான் ஜோசியர்கிட்ட ஜெயிச்சா தானே கஸ்டமர்கிட்ட ஜெயிக்க முடியும். எனக்கு எதுக்கு இருக்கக்கூடிய ஜோசியர் கரெக்டாக சார் நீங்கள் சொன்னால் தானே அவர் சர்டிஃபிகேட் பண்ணால் தானே அந்த கஸ்டமரை ஜெயிக்க முடியும். அப்படின்னா ஜோசியரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுது அப்படிங்கும்போது யோசனை பண்ணி தான் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் போது தான் நான் சொல்கிறேன். 2001 இன்றைக்கி எத்தனை பேருக்கு எனக்கு தெரியல, ஆளை பார்த்த உடனேயே டேட்டா பர்த்து கேட்ட உடனேயே நம்ம ராசி சொல்லணும். ஒருத்தருடைய டேட்டா பர்த்து கேட்ட உடனே நம்ம ராசி சொல்லணும், நட்சத்திரம் சொல்லணும். முடியுமா? நான் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியாது, மறுபடியும் சொல்லிட்டு அன்றைக்கி நான் அது உருவாக்கினேன். அப்போ 2001 2002 கண்டுபிடிச்சோம். ஒருத்தட்ட அன்னைக்கு வந்து இப்போ நிற்கக்கூடிய இன்டர்நெட்டு கூகுள் எதுவுமே கிடையாது. அந்த அப்ளிகேஷன் சார்ட்டு சாஃப்ட்வேரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் எதுவுமே கிடையாது. பஞ்சாங்கம் பேனா பேப்பர் தான். அப்போ ஆளை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சோம். சின்ன சிம்பிளான ஒரு விஷயந்தான் பார்த்தவொடனே சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ டேட்டா பார்த்தினாங்க அப்படின்னாக்கா உடனே பேப்பர் பேனாலும் தேட மாட்டேன், கேட்டவுடனே ராசியை சொல்லிடுவோம். ஆனால் இது சொல்கிறதுக்கு எனக்கு 1 நிமிடம் ஆச்சு. இந்த 1 நிமிஷம் ஆகக்கூடாது, கேட்டவொடனே இன்னும் ஸ்பீடாக சொல்லணும். அப்படிங்கும்போது தான் 2012 காலகட்டத்தில் அதுக்கிட்ட ஒரு 10 வருஷம் கழித்து ஆளை பார்த்தவொடனே ராசி சொல்கிறது. இதுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல் என்ன, ஐயா சென்னையை சேர்ந்த திரு பார்த்தசாரதி அவர்கள் ஒருத்தர் பார்த்தவொடனே சொல்கிறார், இந்த ராசி அமைப்பார். இது எனக்கு கால் விழுந்தவொடனே, நான் அவரை பார்த்ததில்லை, இதில் எனக்கு காதல் விழுந்தவொடனே நம்ம சொல்லணுமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இதுக்கு கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு என்ன அப்படியே ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது சொல்ல முயற்சி செஞ்சேன். கரெக்டாக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு
அநேக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தரையும் அப்படியே உட்காந்துருக்கும் போது சொன்னேன் இந்த ராசின்ட்டு. இது சொல்லும் போது என்ன ஆயிப்போச்சுன்னா இதில் ஒரு கெத்து. அப்போ இதெல்லாம் சொல்லும் போது ஒரு கஸ்டமரை ஜெயிக்க முடியுன்றது 2012. அதுக்கு முன்னாடி ஜாதகம் சொல்ல ஆரம்பித்தா கூட இந்த 2012 காலத்தில் எனக்கு இன்னும் ஒரு வேகம் வந்தது. சரி இது ஜெயிக்கலாம், ஆளை பார்த்தோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 100க்கு கிட்டத்தட்ட 75 சொல்லிட்டேன், 80 சொல்லிட்டேன், கணக்கு பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னை இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேகம் வேணும்னு சொல்லி போகும்போது தான் 2015 என்னுடைய குருநாதரை சந்தித்தேன் சென்னை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு ஜாதத்தை எடுத்து பார்த்த உடனே இந்த குடும்பத்தில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு எடுப்பார். சும்மா ஒரு 10 பேர் 20 பேர் சொல்லி இந்த பேரான்னு கேட்க மாட்டார். ஒரு 2 பேர் 3 பேர் சொல்கிறார் இந்த பேர் இருக்குது, எதுக்கு உட்காந்துருக்கவே இந்த பேரான்னு கேட்பார். ஆமாம்பாங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம போகிற பாதை வேறு, சார் போகிற பாதை வேறு இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது குமாரன், கொஞ்சம் உங்களுக்கு புரிய லேட் ஆகுங்க. அப்போ இதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதில் ஒரு அற்புதமான விஷயம். இதை யாருமே புரிஞ்சிக்காத சிலர் என்ன செய்வாங்கனாக்கா, சீச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி பேர் சூழல் என்ன இருக்குது, இதை போய் பேசி கற்றுக்கிட்டு விடுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியவில்லையா, தெரிந்து கொள்ள முடியவில்லையான்னு தெரியாது, அவங்க அப்படி சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பையன் ஜாதகம் இருக்குது, ஒரு பொண்ணு ஜாதகம் வருது. இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தை அதோட ஒப்பிட்டு சொல்லணும், இது பொருத்தம் இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம உடனே 10 பொருத்தம் பார்த்து பிரசனத்தில் பார்த்து, கேபி பிரசனமோ சாமுக்கள் பிரசனமோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரசனை மூலம் பார்த்து இது சேரும் சேராதுன்னு சொல்லுவீங்க. ரைட். இப்போ ஒரு ஜாதத்தோட ஒரு 7 ஜாதகம் கொண்டு வந்துட்டார், பெண்ணு ஜாதகம், ஒரு பையன் ஜாதகம் 7 ஜாதகம் கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த 7 ஜாதத்தில் 3 ஜாதகம் பக்காவாக பொருத்தமாக இருக்குது, 3 ஜாதகம் பக்காவாக பொருத்தமாக இருக்குது. இப்போ இந்த 3 ஜாதகம் எதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது அவர் வாங்கிட்டு போகிறார். சார் இந்த 3 குடும்பத்தில் பேசுகிறேன்னு போயிட்டார். இந்த 3 குடும்பமும் நல்ல குடும்பம், பண வசதி எல்லாமே இருக்குது, எதை செலக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. மறுபடியும் 1 வீக் கழிச்சு வர்றார். சார் இந்த 3 ஜாதக குடும்பத்திலையும் பேசிட்டேன், எல்லாருமே பையனை பிடிச்சிக்கிட்டாங்க, இப்போ இந்த பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணுறது இல்லை சார், 3மே பொருத்தமாக இருக்குது, நீங்கள் சொன்ன 10 பொருத்தத்தில் எல்லாமே 7-8 பொருத்தம் இருக்குது, கட்ட பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, குடும்பம் பிடிச்சிக்கிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யறது? இப்போ நம்ம சொல்லணும், உங்கள்கிட்ட வந்துருச்சு இந்த வேலை, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்ல முடியும்? 3 குடும்பம் பிடிச்சிருச்சு, எனக்கு எந்த குடும்பம் செலக்ட் பண்ணிட்டே தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, குணா சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு பேர் இந்த பேர் இருக்கான்னு கேட்குறோம். அவர் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் நீங்கள் சொன்ன அந்த 3 பேரில் இந்த ஒரு பொண்ணு பேர் இது அப்படிங்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அதுதான் உங்கள் வீட்டு மருமகன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போயிட்டார். போய் பேசினார். இன்றைக்கி அந்த பொண்ணு தான் அந்த வீட்டு மருமகன். இந்த பேர் சொல்கிற விஷயத்தில் கேட்டிங்க இல்லையா, என்ன சொல்ல முடியும் கேட்டாங்க இல்லையா, இதுதான் மெத்தட். நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், என்ன பொருத்தம் வேணால் பார்க்கணும், கிரக பொருத்தம், பிரசன்னப்படி மெத்தட் என்ன பார்த்தாலும் எடுக்க முடியல. நீங்கள் சொல்லலாம், ஏன் சார் பிரசன்ன மெத்தட் எடுக்க முடியாதா, இந்த பிரச்சனை வரும்போது இந்த ராசி எடுக்க முடியாது. ராசி எடுக்கலாம், நட்சத்திரம் வரும். உங்களால் பிரச்சனை சொல்லும்போது பேர் சொல்ல தெரியாட்டினா ராசி எடுக்கலாம், நட்சத்திரம் எடுக்கலாம். அதுவே குழப்பமாயிரும். என்னப்பா இதே ராசி 2 நட்சத்திரம் அது வருதுங்க. ஒரு பையனுக்கு 3 ஜாதகம் வந்துருச்சு, 3மே பொருத்தம் வரும், 3மே ஒரே நட்சத்திரம் பார்த்தா எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்க, பிரசனத்தில் எடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா, 3மே ஒரே நட்சத்திரம். அப்புறம் நீங்கள் உங்கள் தேவையான குரு, சூரியன், சந்திரன், 9ஆம் இடம், அதெல்லாம் உங்கள் மனசுக்கு ஒத்து வராது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த பேர் இருக்கா அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. சார் என்ன, ஆமாம் சார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் ரைட்டா, முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி அந்த வீட்டில் அதே பொண்ணு. இதுதான் சார் இந்த பேர் சொல்கிற ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, எவ்வளவோ இருக்குது. ஒரு இன்டர்வியூ போகிறாரு, நீங்களே சொல்லியிருப்பீங்க, இன்னும் ஒரு 6 மாதத்தில் பையன் வேலைக்கு போயிடுவான், சிங்கப்பூர் போயிடுவான், மலேசியா போயிடுவான், அரேபியன் கண்ட்ரிஸ் போயிடுவான், யூஎஸ், என்னமோ சொல்கிறீங்க சார். 3 அவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட, 3 இன்டர்வியூ வந்துருச்சு, 3மே ஃப்ரான்ஸு சார். இப்போ இல்லை எந்த இன்டர்வியூ கிடைக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் மறுபடியும் சார் 6 மாதத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டே இல்லை, அது எந்த இன்டர்வியூ என்ன போயிடுவீங்க போங்க அப்படின்ட்டு ஒரு உடனே விட்டுட்டு இன்னொரு ஜோசியிட்ட போகிறார். அவரும் மிக திறமையாக கையாண்டு இவர் சொன்ன மாதிரியே, சார் கரெக்டாக ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் அதிகபட்சம் 7 மாதம் வேலைக்கு போயிடுவார். சரி வேலைக்கு போயிடுவான்.
இதே மாதிரி ஒரு 4 ஜோசியத்தை கேட்டேன். எல்லாருமே 5 மாதம் 6 மாதம் சொல்லிட்டாங்க. எந்த கம்பெனி கிடைக்கும்? இந்தாங்க உங்கள் முன்னாடி போட்டேன், 3 கம்பெனி பேரும் போட்டேன், 3மே ஃப்ரான்ஸ் தான். எது கிடைக்கும்? இப்போ கம்பெனிக்கு ஜாதகம் பார்ப்போமா? முடியுமா? நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. இப்போ இங்கே கம்பெனி பேர் தான் இருக்கும். அப்போ எப்படி எடுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து உங்களை கூட்டி போகிறதுக்கு சொன்னாங்க இல்லையா, இங்கே அனுப்பி விடுறாங்க இல்லையா, இங்கே உள்ள லோக்கல் கம்பெனி அது சம்மந்தப்பட்ட பெயரில் இந்த பேர் இருக்கான்னு கேட்போம். சார் ஆமாம் சார், அது இந்த 2ஆம் நம்பர் எடுத்து சார், 2வது கம்பெனி இதில் சார் அந்த நம்பர் எனக்கு உதவி செஞ்சார், அவர் பேர் நீங்கள் சொன்ன பேர் மோகன் சார். அப்படியா? அதுதான் கிடைக்கும், போங்க. அப்படியா? முயற்சி பண்ணுவேன். இவர் என்னமோ சார் எனக்கு அந்த 2வது கம்பெனியில் சம்பளம் கம்மி, அது எனக்கு தெரியாது, நான் பேர் சொன்னேன், அது கிடைக்கும். இவர் போயிட்டு அந்த கம்பெனி விட்டுட்டு அதிக சம்பளம் தரக்கூடிய கம்பெனி ட்ரை பண்ணி பார்த்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டார். லோக்கல்லையே ஜூம் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி பார்த்துட்டார். கூப்பிட்டது நம்ம எந்த பேர் சொன்னோமோ அந்த கம்பெனி தான். இது எது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 3 கம்பெனி சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. நானும் தான் சொன்னேன் 6 மாதத்தில் கிடைக்குன்னு சொன்னேன். கிடைச்சிச்சுல, அப்புறம் என்ன? இதுக்கு மேலே என்ன வேணும்? சொன்னீங்க, எந்த கம்பெனின்னு சொன்னீங்களா? அப்போ தான் இந்த பேர் சொல்லலாம் கற்றுக்கிட்டோம். சிறப்பான வாழ்க்கை. அப்போ இது எதுக்கு அப்படின்னா சார், நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உங்கள்கிட்ட 1000 திறமைகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தையும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் அதுக்குள்ளேலாம் வரல, அது தவறானது குறைவானது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் வரல, எல்லாமே உயர்வானதுன்னு இருக்கட்டும். இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்டர்வியூ மட்டும் இல்லை, இந்த மனப்பெண் ஜாதகம் மட்டும் இல்லை. இப்படி உக்காந்துருக்கணும், இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை கவனத்தை திருப்பணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன செய்யறது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பராசரர். நான் யாரை திருப்தி பெறுறது, யாரை கேட்கறது? ஒவ்வொருத்தரும் வராக மீறார், ஒவ்வொருத்தரும் கேபி கிருஷ்ணமூர்த்தி. நான் யார்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாக்க, அண்ணன் சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது முரண்பாடு நிறைந்தது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறார் இல்லையா? உண்மை. நான் யாரை பேச முடியும்? நீங்கள் கேட்பேன், உனக்கே இந்த வேலை, நீ பாட்டு ஒரு ஆளுக்கு ஜாதகம் பாட்டு போயிருக்கலாம்ல, இவ்வளோ பேருக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்க. நீ இவ்வளோ பேருக்கு சொல்ல தயாராட்டினா அங்கே ஒருத்தனை ஜெயிச்சிருங்க. 10 பேருக்கு நீங்கள் 5 பேருக்கு சொல்லி ஜெயிச்சவங்க சாதாரணம், ஒரு 7 பேர் சொல்லிட்டீங்கன்னா 8 பேர் சொல்லிட்டா ஜெயிச்சிருங்க. அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பெருசாக குதிரையை இதாக்க முடியாத, எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு தான் இந்த பேர் சொல்கிற விஷயம். ரொம்ப எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பேர் இந்த பேர் சொல்கிற என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க ஒரு சிலரை. இதை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட மிக அழகாக ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ நான் உட்காந்தவனே இதை பேசுறதுக்கே வரல, ஆனால் நம்ம என்ன பேசப்போன்னு தெரியல. இந்த பிரச்சனை அன்றைக்கி என்ன சொல்லப்போன்னு தெரியும் போது என் முன்னாடி ஒரு பேப்பர் தூக்கி போட்டார் ஐயா, சின்ராஜ் ஐயா. பார்த்தா விவாகரத்துன்னு சொல்லி அதை போட்டிருக்கு. சரி, நம்ம கண் முன்னாடி இன்றைக்கி பிரச்சனை இதை சொல்லி போட்டிருக்கு, நம்ம எதையோ சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு பாயிண்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு. அது ஒரு சில விஷயம் என்னன்னாக்கா, விவாகரத்து அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் இந்த விவாகரத்தை பற்றி அதிகமான விஷயங்கள் வரும். வெளிநாட்டில் விவாகரத்துன்றதுலாம் சாதாரண விஷயம். அங்கே போயிட்டு நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி போய் விவாகரத்தை பற்றி பேசினோம்னாக்கா இப்போ ஏற இறங்க பார்ப்பேன், இது எனக்கு 5வது பொண்டாட்டி, அது 7வது புருஷனுக்கும் சாதாரணமாக போயிட்டுருக்கும். இதெல்லாம் அங்கே போய் விவாகரத்தை பேச முடியாது. இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்காங்க, இங்கே ஃபேமிலி கோர்ட்டே கிடையாது, போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ இருந்தாலும் விவாகரத்து பெறுகின்ற ஜாதகங்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் பேப்பரும் பேனா எடுக்க வாய்ப்பு இருக்குது, எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் வீட்லேயோ சொந்த பந்தங்கள்லையோ விவாகரத்து ஆனவங்க ஜாதகம் இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிற ரூல் அதில் இருக்கும். இல்லைனா உங்கள் மொபைலில் அந்த அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், எடுத்து வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்தை, நான் சொல்லக்கூடிய ரூல் அதில் இருக்கும். அதுவும் இல்லைனாக்கா அந்த ஜாதகத்தை மைண்டில் வச்சு பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க இருந்தால் விவாகரத்து பெற்றவங்க ஜாதகம் உங்கள் மைண்டில் பிக்சர் மாதிரி வச்சுக்கோங்க, நான் சொல்ல அதில் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்த்தா, சனி 3 பார்த்தா அந்த இதுக்குள்ளே வரல, அதில் நீங்கள் திறமையானார். ரொம்ப சிம்பிள். 7ஆம் இடத்துக்கு 2 பக்கமும், லக்னத்துக்கு 2 பக்கமும் யார் ஜாதகத்தில் சனி கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி இருக்குதோ அது பூரா மாட்டும். சரி சார், நீ அது பூரா விவாதத்துக்கு உண்டான ஜாதகங்கள்னு சொல்கிறீங்களா, இதுக்கு என்ன தீர்வு பரிகாரம்னா நான்
எக்ஸ்டர்னலாக செஞ்சு பரிகாரம் செஞ்சு ஜெயிக்கிறது சொல்லவில்லை. அதுக்குள்ளேயே பரிகாரம் என்னென்னா, அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க குறிப்பிட்ட காலகட்டங்கள் 29, 33, 37, 44 இந்த வயசு திருமணம் நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் சார், சிம்பிள். இதை எந்த ஜாதகத்தை சொல்கிறது அதே விஷயமே. நீங்கள் 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம் சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு ஜாதகம் எடுத்து பாருங்கள். 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம்னா 6, 8 மட்டும் இல்லை, 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இடையில வேறு கிரகம் இருக்கக்கூடாது. இந்த சுக்கிரன் ராகு மட்டும்தான் இருக்கணும், சுக்கிரன் கேது மட்டும்தான் இருக்கணும், செவ்வாய் சனி மட்டும்தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் எந்த கிரகம் இருக்கக்கூடாது. நீங்கள் லக்னத்துக்கு 2 போகிறமும் சரி, 12, 2 அல்லது 3, 11 இதுக்கெல்லாம் வேறு கிரகம் இல்லாமல் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இது எடுத்து பாருங்கள். நிச்சயமாக விவாகரத்து பெற்றிருக்கணும். லக்கிலி அவங்க தாமதமாக 33, 37க்கு மேலே திருமணம் நடந்திருக்குன்ட்டு விதி. அப்படி நடந்திருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நான் 7ஆம் இடத்துல என்ன கிரகம் சொல்லவில்லை, 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம் சொல்லவே இல்லை. எனக்கு பின்னால் பேசுகிறவங்களும் விவாகரத்து ஜாதகத்தை பற்றி பேசுவாங்க. அது அவங்களுடைய ரூல், ஜோதிட ரூல். நான் சொல்கிறது ஒரு ஜோதிட விதி. செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக டைவர்ஸ் ஆகணும். குறிப்பிட்ட காலகட்டங்கள் கடந்து செஞ்சால் டைவர்ஸ் ஆகாது என்பது உண்மை. அதுக்கு மேலே நீங்கள் பரிகாரம் சொல்லி செய்கிறது உங்களோட திறமை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த திருச்சி ரங்கநாச்சியார் சபைக்கும் என்னுடைய உள்ளங்கணிந்த வணக்கத்தை சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெயரியல் மாமேதை மதுரையை சேர்ந்த என்ஜி குமரன் சார் வந்து அவருடைய ஸ்டைலில் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. கடைசியாக விவாகரத்து சார்ந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்மளுடைய குருநாதர் சின்ராஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, ஐயாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு மறுபடியும் ஒரு முறை கை தட்டுங்க. ஓகே.